சேர்மன் மற்றும் போதருக்கு நன்றி செலுத்துகின்றோம். நம் மத்தியில் வந்திருக்கின்ற பேராயர் மேஷக் ராஜா சீஃப் டயசிஸ் நீதி சூரியன் ஊழியங்கள் பேராயர் பிஷப் மேஷக் ராஜா அவர்கள் இரங்கல் தெரிவிப்பார்கள். 2 நிமிஷம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்திய திருச்சபை வரலாற்றில் அசைக்க முடியாத ஆணித்தரமாய் தளம் பதித்த தந்தை பேராயர் ஐயாவுடைய இறுதி வழியனுப்பும் விழாவிலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஐயாவுடைய இழப்பு ஒரு மாபெரும் இழப்பு. அவரை போல அடுத்த ஒரு திருச்சபை சரித்திர நாயகனை பார்க்க முடியுமா என்று சொன்ல் அது கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. அப்படிப்பட்டதான ஒரு பேராயரை தமிழகமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவே நாம் இழந்திருக்கிறோம். ஐயா அவருடைய இறப்பிற்கு நான் சார்ந்திருக்கிற என்னுடைய செஃபி பேராயத்தின் தமிழ்நாடு தலைவர் என்ற முறையிலே, நீதியின் சூரியன் ஊழியத்தின் ஸ்தாபகர் என்ற முறையிலும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபத்தையும் எங்களுடைய கண்ணீரஞ்சலியும் நாங்கள் செலுத்தி, ஒரே ஒரு சம்பவம் ஐயாவோடு நிகழ்ந்த ஒரு சம்பவத்தை நினைவு கூறி முடிக்க ஆசைப்படுகிறேன். ஏறத்தாழ 15 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஐயாவோடு கூட நெருங்கி பழக ஒரு வாய்ப்பை கர்த்தர் உண்டாக்கி கொடுத்தார். அவரோடு கூட நெருங்கி பழகிய நாட்களிலே 2012ஆம் ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி நாங்கள் ஆவுடியிலே கட்டின ஒரு பெரிய திருச்சபை, நீதியின் சூரியன் ஜெபவீடு என்ற ஒரு திருச்சபையை ஐயாவுடைய திருக்கரத்தினாலே அன்றைக்கு திறந்து வைக்கும்படியாக ஐயா அவர்களுக்கு அழைப்பு கொடுத்தோம். ஐயா அவர்கள் ஒரு சுயாதீன திருச்சபை என்று பாராதபடி அவர் நேராக ஆவுடியிற்கு வந்து ஐயா வருகிறாரே என்று சொல்லி முதல் ஐயாவை அந்த சேரட் வண்டியிலே நாங்கள் ஏற்ற வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு 15 ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் சொல்லுகிறேன். அவருக்காக ஒழுங்கு பண்ணின அந்த வாகனத்தில் அவர் என்னை அழைத்தார். நீ என் பக்கத்தில் வந்து உட்காருப்பானார். நான் சொன்னேன், ஐயா அது உங்களுக்காக இல்லை, நீங்கள் தான் அடுத்த தலைமுறை, நீங்கள் தான் அடுத்த இதுக்கு வரக்கூடிய நபர்கள் என்று சொல்லி, பிறகு ஐயாவிடத்தில் நான் உட்கார மறுத்துவிட்டு ஐயா அவர்களோடு கூட வாகனத்திலே நடந்து வந்து கொண்டிருந்தேன். பிறகு இறங்கின பிறகு அவர் சொன்னார், இது எனக்கு மிகுந்த வருத்தமாக இருக்கிறது, என் அருகாமையிலே நீங்கள் அமர்ந்திருக்க வேண்டும் என்று. சில ஆண்டுகள் கழித்து ஒரு பேராயர் என்ற ஒரு அந்தஸ்தை கர்த்தர் கொடுத்த பிறகு ஐயாவை சந்தித்தேன் அவருடைய அலுவலகத்தில். அவர் கேட்டார், பேராயர் ஆன பிறகு என்ன செய்ய போகிறாய் என்று கேட்டார். என்ன செய்ய போகிறாய் என்று மறுபடியும் கேட்டார். நான் அமைதியாக இருந்தேன். மக்களுக்காக நீ குரல் கொடுப்பாயா, மக்களுடைய சமூக பிரச்சனைக்காக களத்தில் நிற்பாயா என்று என்னிடத்தில் கேட்டார். அப்பொழுது எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் சொன்னேன், நிச்சயம் நிற்கிறேன் ஐயா என்று சொன்னேன். ஆனால் அவரை போல ஒரு சமூக போராளி கிறிஸ்துவ மக்களுக்காக இன்னொருவர் எழும்புவது என்பது நிச்சயம் அது இருக்கவே முடியாது என்று தான் நான் சொல்ல முடியும். அவர் எந்த ஆங்கிளில் நீங்கள் பார்த்தாலும் ஒரு நல்ல ஒரு பேராயராக, தந்தையாக, நல்ல ஸ்தாபகராக, நல்ல தலைவராக, ஒரு சமூக போராளியாக, ஒரு ஆன்மீக தலைவராக, அரசியல் தலைவராக, எந்த கோணத்தில் பார்த்தாலும் அவருக்கு நிகர் அவர் மாத்திரம்தான். அவருக்கு நிகர் ஒருவரும் கொண்டு வரவே முடியாது. அடுத்து ஒருவர் வருவாரா என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒருவரை உண்மையாகவே நாம் இந்தியாவே பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தியாக தலைவன் என்றுதான் அவரை சொல்ல வேண்டும். அவருடைய கடைசி நாட்களில் அவருடைய சரீரத்தில் எத்தனை பலவீனங்கள் வந்த பொழுதும் கூட பொருட்படுத்தாதபடி அந்த பலவீனத்தோடு கூட அவருடைய ஊழிய பாதையில கடந்து வந்த அனுபவத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது ஐயா அவர்கள் உண்மையாகவே நமக்கும், அது இந்த தமிழ்நாட்டுக்கு, சென்னைக்கு கிடைத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்று தான் சொல்ல முடியும். வேற எங்கேயோ அவர் இருந்திருந்தால் கூட இந்தியாவில் இந்த பெருமை கிடைத்திருக்குமான்னு தெரியல. அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் வந்து அவர் இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை ஸ்தாபித்து சென்னையில் அவர் இருந்து இப்படிப்பட்ட ஒரு அசைக்க முடியாத ஒரு மாபெரும் ஒரு சக்தியாக இன்றைக்கு உருவெடுக்க கர்த்தர் அவரை கிருபை தந்திருக்கிறார் என்று சொன்னால் அதை மறக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. ஐயா அவருடைய இழப்பில் தவித்திருக்கிற ஈசிய பேராயத்திற்காகவும் அவருடைய துணைவியாருக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக, விசேஷமாக அவர் இழந்திருக்கிற எல்லா பேராயர்களுக்காக, அதே போல அவருடைய ஸ்தாபனத்தில் உள்ள எல்லாருக்காக நாங்கள் உண்மையிலே நாங்கள் எங்களுடைய ஆழ்ந்த அனுபவத்தையும் இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு நிமிடம் ஜெபித்து முடிப்போம். பரலோக பிதாவே, இந்த பரிசுத்தமான தகப்பனே, இந்த காலவேளையில எங்களுடைய தந்தை பேராயரை நாங்கள் இழந்து தவிக்கிறோம்.
தமிழ்நாடு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவே, உலகமே இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறது. எங்க பேராயர் அவர்கள் இந்த உலகத்துல ஆற்றின பணிகள், சமூக பணிகள், ஆண்டவரே அவர் பாராட்டின அன்பு சகோதரி பேராயர் கதிரொளி மாணிக்கம் அக்கா அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் காட்டுகிற அன்பை எங்களுக்கே போராமை வருகிற அளவுக்கு இருந்திருக்கு. அந்த அளவுக்கு எல்லார் மேலும் அன்பு செலுத்தி ஒரு நற்சாட்சி பெற்று தன் ஓட்டத்தை முடித்த அன்பு பேராயருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர் விட்டு சென்றிருக்கிற அவருடைய ஊழிய பணிகளும் சமுதாய பணிகளும் தொடர்ந்து இந்த ஈசிய பேராயம் எடுத்து நடத்தி செல்ல, அதற்கு தலைமைத்துவம் எடுத்து நடக்கிற எல்லா பேராயர்களுக்காக, விசேஷமாக அன்பு பேராயர் கதிரொளி அக்காவுக்காக, டேவிட் ஐயாவுக்காக, ரோடு கூட இணையாற்றுகிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவீராக. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் அடக்க ஆராதனை முழுவதும் பொறுப்பெடுத்து ஏற்ற நேரத்தில் எல்லாவற்றையும் இயற்கை சூழ்நிலையெல்லாம் கர்த்தர் எங்களுக்கு சாதகமாக மாற்றி இன்றைக்கு ஐயாவுடைய இறுதி யாத்திரை மிக சுமூகமாய் நடைபெற எல்லா வரவேண்டிய எல்லா ஆண்டவரே எல்லாரையும் கர்த்தர் கொண்டு வருவீராக. ஒருவரும் தடைப்படாதபடி இது எங்களுக்கு கிடைத்த ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாளில் இன்றைக்கு எல்லாரும் தன் பணிகளை விட்டு ஐயாவுக்கு இறுதி அஞ்சலி செலுத்த இந்த இடத்துக்கு நீர் கொண்டு வருவீராக. ஐயா அவர்களுடைய கர்த்தாவே அப்பா, அந்த இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய மாமனிதரை நாங்கள் இழந்து நின்று கொண்டிருக்கிறோம், கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறோம். அவருடைய இழப்பு மாபெரும் இழப்பு. ஒரு கிறிஸ்துவ சமுதாயத்திற்கு, ஒடுக்கப்பட்ட கிறிஸ்துவ மக்களுக்கு ஒரு மாபெரும் இழப்பாகவே நாங்கள் இதை கருதுகிறோம். மாபெரும் இழப்பை நாங்கள் ஆண்டவரை ஈடுகட்ட முடியாத இடத்துல ஒட்டுமொத்த கிறிஸ்துவர்களும் டினாமினேஷன் பார்க்காதபடி கிறிஸ்துவ சிறுபான்மை மக்கள் ஒட்டுமொத்தவுமே நாங்கள் கண்ணீரிலே மூழ்கி வேதனையிலே ஐயாவுடைய இடத்துல ஒருவருமே கிறிஸ்துவருக்கு குரல் கொடுக்க வர முடியாதே என்ற ஒரு ஏக்கத்தோடு நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். கர்த்தர் இந்த குடும்பத்தை ஆறுதல் படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். தேங்க்யூ.